என்னது ஹீட் பண்ண வேணாமா? ஸ்டவ் கூட தேவையில்லையா? பரவாயில்லையே, சூப்பரா பிகினஸ் கூட ஈஸியா பண்ணிடலாமா? இப்ப வாங்க, இன்னைக்கு நம்ம செய்ய போறது பச்சை புளி ரசம் தாங்க. பாருங்க, லெமன் சைஸ்ல புளிய கரைச்சி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கையால மசிச்சு விடுங்க. பாருங்க, இத போல கையால நல்லா மசிச்சு விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இத போல நல்லா தட்டி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இத போல கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அவ்வளோ சூப்பரா பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சிக்கன் கிரேவி வச்சுலாம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்ப நார்மலா நான்வெஜ் சாப்பிடும் போது இந்த ரசத்தை செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி